யாத்திராகமத்தின் புஸ்தகம், அதே கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை. அதில் இன்னும் ஒரு பகுதி ஆண்டவர் நம்மோடு இடைபெட விரும்புகிறார். 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதே வசனத்தை எடுப்போம். அதிலேயே இன்னும் தேவன் நம்மோடு பேச வேண்டிய காரியங்கள் நிறையா நமக்கு இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை யாத்திராகமம் 34:10. அந்த முதல் வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய தேவன். அவர் God is God of covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு பேசும். வருகிற ஒவ்வொரு நாளிலும் இதிலிருந்து எங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். மகிமைப்படும் வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீ. மறுபடியும் முழுவதும் அந்த வசனத்தை வாசிங்க, ஒரு வாசிங்க முழுவதும். அதற்கு அவர், இதோ பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்வேன். இதை குறைக்கணும். அடுத்து, உன்னோட கூட இருந்து. அந்த ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதனால நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை நம்ம 2 மாதம் முழுவதும் தியானிச்சோம், இன்னும் தியானிக்க போகிறோம். இதுலேருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார், இன்னமும் இதிலிருந்து நம்மோடு பேச போகிறார். இதில் நம்ம பார்த்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க. செய்யப்படாத அதிசயம், கர்த்தருடைய செய்கை, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம். ஸோ இது எல்லாமே எதன் விளைவுனா, அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமாக்கும். நம்முடைய தேவன் தம் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் தான் இது. ஏன்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் எதைத்தான் பேசுறாரு? உடன்படிக்கையை பற்றி தான் பேசுறாரு. வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் முதல்ல சொல்ற வார்த்தையே, நான் உன் கூட என்ன செய்யறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் தான் செய்யப்படாத அதிசயம், கர்த்தருடைய செய்க, பலத்த செய்க, பெரிய செய்க, பகிரங்க காரியம், பெரிய காரியம், பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறாரு? எதன் அடிப்படையில்? உடன்படிக்கையின் அடிப்படையில். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கான ஆதாரமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நிலைநிறுத்தி அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை இதன் மூலம் நிரூபித்து காண்பிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. கவனிங்க, உடன்படிக்கை என்பது தேவன் மனிதர்களோடு அல்லது ஒரு மனிதனோடு செய்து கொள்ளுகிறதான வாக்குறுதி, அல்லது இப்படி சொல்லலாம் சட்டப்பூர்வமான ஏற்பாடு, சட்டப்பூர்வமான உடன்பாடு. இப்படி நம்ம அநேகம் சொல்லலாம். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாமில் இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் அல்லது சபை, திருச்சபை வரைக்கும் தேவன் தம் பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்துதான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறாரு. உடன்படிக்கை செய்யாமல் தேவன் யாரோடும் இடைப்பட்டதே இல்லை. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் உடன்படிக்கை என்பது யாரோடு செய்திருப்பார்? நோவாவோடு செய்திருப்பார். அங்க உள்ள காரியத்தை. ஆனா உண்மை என்னன்னா, ஆதாமில் இருந்தே உடன்படிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆதாமோடு உடன்படிக்கை செய்தாரா? அந்த வார்த்தை அங்கே இருக்கா
அப்படின்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. பைபிளில் இருக்கு, ஆனால் ஆதி ஆகமத்தில் இல்லை. ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார் என்பது பைபிளில் இருக்கு, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஏதேன் தோட்டத்தில் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்காது, ஆனால் பைபிளில் இருக்கு. அப்படி ஆதாம்ல இருந்து தேவன் கடைசி திருச்சபை வரைக்கும் தேவன் எதன் அடிப்படையில் தம் பிள்ளைகளோடு தொடர்பு கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்துகிறார் என்றால் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான். உடன்படிக்கை செய்யாமல் தேவன் யாரோடும் இடைபடுவது அல்ல, யாரோடும் அவர்களை ஆசீர்வதிப்பது அல்ல. வேதம் முழுவதுமே இந்த உடன்படிக்கை, இந்த புஸ்தகத்தை பரிசுத்த வேதாகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை உண்மையாகவே நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா? இதை சொல்லணும்னா தேவனுடைய உடன்படிக்கையின் புஸ்தகம்னு சொல்லலாம். பழைய ஏற்பாடுன்னு இருக்கு, புதிய ஏற்பாடு, இதெல்லாம் நம்ம ஸ்லாங்கில் கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்த்தவங்க எல்லாம் நம்ம ஆட்களாக இருந்ததுனால நம்ம ஸ்லாங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லணும்னா, பழைய ஏற்பாடு நீங்கள் புதிய ஏற்பாடு கிரீக்கில் இருக்குது, பழைய ஏற்பாடு ஹீப்ருவில் இருக்குது இல்லையா? இதனுடைய மூல பாஷையில் ஏற்பாடுங்கிறதே இருக்காது. அங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும்னா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த வேதம் முழுவதுமே உடன்படிக்கையின் புஸ்தகம். இது தேவன் நமக்கு தந்தது. இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை நம்ம கலாச்சாரத்தில் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம நாட்டில் பொதுவாக நம்மளுடைய ஒரு பகுதிகளில் இதுக்கு வேற ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க. இருவர் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுவது ஒப்பந்தத்தை பற்றி பேசவில்லை. ஒப்பந்தம் வேறு. ஏன் தெரியுமா? ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கும் பெரிய வித்தியாசம், பள்ளத்தாக்குக்கும் மலை உச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் உண்டு. ஏன்னா ஒப்பந்தம் என்பது காலாவதி ஆகிவிடும். ஒப்பந்தம் என்பது குறிப்பிட்ட தேதிக்குட்பட்டது. இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனை, 2 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட் போட்டு இல்லை நான் கையெழுத்து போடவே இல்லைம்மா, எனக்கு தெரியவே தெரியாதும்மா இல்லையா? ஒப்பந்தத்தை ஈஸியாக உடைச்சிருவாங்க, மீறிடுவாங்க. அல்லது டேட்டு முடிஞ்சதுன்னா அது காலாவதி ஆயிரும், அது செல்லுபடி ஆகாது. ஆனால் உடன்படிக்கை என்பது அப்படி அல்ல. தேவன் ஒரு முறை ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்து விட்டால் அது காலம் முழுவதும், நித்திய காலம் முழுவதும் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க கூடியது. அல்லேலூயா. நம்முடைய தேவனை பற்றி 1-2 காரியத்தை சொல்லி ஜெபிச்சு அனுப்புகிறேன். நம்முடைய தேவன், உடன்படிக்கையில் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்வது, உடன்படிக்கையில் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்படிங்க நம்முடைய தேவனுக்கு வேதாகமத்தில் 272 272 பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 272 நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மிக விசேஷமான ஒரு பேர் என்ன சொல்லலாம்னா, அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். சொல்லுங்க, தேவன் உடன்படிக்கையை காக்கிறவர். அந்த தேவன் உடன்படிக்கை என்ன செய்கிறவர்னா காக்கிறவர். உபாகமத்தில் 7:6 வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 7:9 வாசிங்க. 7:9 வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும். கவனிங்க, 1000 ஒருத்தனோடு, ஒரு தேவ பிள்ளையோடு, ஒரு மனுஷனோடு தேவன் ஒரு முறை உடன்படிக்கை செய்து விட்டார் என்றால் அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இப்படிப்பட்டவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு முறை உங்களோடு தேவன் உடன்படிக்கை செய்திருப்பார் என்றால், உங்களில் இருந்து உங்களை தவிர்த்தா உங்க பிள்ளைங்க 999 சந்ததி, உங்களை சேர்த்து 1000 சந்ததிய தேவன் கைவிடுகிறதே இல்லை. அந்த ஒரு உடன்படிக்கை உன் தலைமுறையவே பாதுகாக்குது. எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் இவர்! என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு தலைமுறையை பாதிக்குது.
கர்த்தர் என் கூட செய்த உடன்படிக்கை எனக்கு அடுத்திருக்கிற தலைமுறையை பாதுகாக்கிறது. அவர் உடன்படிக்கை காக்கிற தேவன். நீங்க நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தரின் கையிலிருந்து வழுவி தான் போனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை விடவே இல்லை தெரியுமா? அவன் வழுவி போனாலும் இவர் மறுபடியும் தேடி போய் அவனை பிடிச்சி அவனை தூக்கி அவனை சரிபடுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவனை வச்சிருக்கிறார் தெரியுமா? கவனிங்க, ஆபிரகாம்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எங்க யோசித்து பாருங்க. 4000 வருஷம் தாண்டிருச்சு ஆபிரகாம்ல இருந்து கணக்கு போட்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைமுறையை தேவன் கைவிடவே இல்லை. தேவன் அந்த தலைமுறையை கைவிட்டு விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த தலைமுறையை காத்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஒரு மனிதனோடு தேவன் செய்த அந்த ஒரு உடன்படிக்கை, அல்லேலூயா, அது நிமித்தம் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதனால இந்த சந்ததியை எங்க அலைஞ்சு திரிஞ்சாலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உடன்படிக்கை என்பது மிகப்பெரிய வல்லமையான ஒரு காரியம். இந்த உடன்படிக்கையில் பெரிய வல்லமை இருக்குங்க, மிகப்பெரிய வல்லமை இருக்கு. கர்த்தர் இதை குறித்த காரியத்தை நம்மோடு பேசுவாராக. உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, கவனிங்க. இந்த உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கையில் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற அனுபவம் கிடையாது. உங்கள் பாக்கெட்டை நிரப்புகிற அனுபவம் கிடையாது. அப்படியா, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டேன், என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, சில ஆசீர்வாதங்களை கொடுங்க, வாங்கிட்டு போகிறேன், இப்படி இல்லை. இது அல்ல உடன்படிக்கை. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதம் வேறு, உடன்படிக்கை வேறு. நான் சொல்கிறேனே, கவனிங்க. ஆபிரகாம் லோத்தை நீங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க, ஆபிரகாம் லோத்தை கொண்டு வாங்க. இந்த 2 பேர்ல தேவன் யாரு கூட உடன்படிக்கை பண்ணாரு? யாரோட பண்ணாரு? ஆபிரகாம், இல்லையா? ஆனால் நல்லா கவனிங்க, லோத்துவுடைய மந்தை என்ன செய்யப்பட்டது? பழுகி பெருகினது. லோத்தை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். என்ன கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன் விழுந்து போனா, உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் இன்றைக்கும் பேசப்படுகிறான். உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் இன்றைக்கும் அவன் தலைமுறை நிலத்தினுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன், மந்தையை பெருக்கினவன் இன்னைக்கு அவன் இல்லை. அவன் சந்ததி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியாது, காணப்படாமல் போயிற்று. ஆனா உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த சந்ததி தேசத்துல இன்னைக்கு நிலைச்சு நிக்கினா, இது உடன்படிக்கையின் வல்லமை. தேவன் ஒரு மனிதனோடு செய்கிற உடன்படிக்கையின் வல்லமை. பக்கத்துல கை கொடுத்து சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தம் உங்க சந்ததியை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. என்ன ஒரு பியூட்டி, ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் பாருங்க. ஆசீர்வாதம் குறைஞ்சு அல்லது என் வீட்டை விட்டு விலகி நான் காணாமல் போயிடுவேன். ஆனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் ஒரு நாளும் அவன் 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 தவறி போவதே இல்லை. அவன் நிலைச்சு நிற்பான். சொல்றேன், உடன்படிக்கை பண்ணப்பட்டவனை நீங்க 1000 அடி குழி தோண்டி அவனை போட்டு புதைச்சாலும் மேல முளைச்சு வர்றதற்கு அந்த கிருபையும் அபிஷேகமும் அந்த வல்லமையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இது உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு வல்லமை, the power of covenant. உடன்படிக்கையின் வல்லமை இது, உடன்படிக்கையின் வல்லமை. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நீங்களும் நானும் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த நாளை நீங்க மறக்க கூடாது. 27/9/98 மதியானம் சுமார் 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு உள்ள இந்த நேரத்தில் அவரோடு அல்லேலூயா உடன்படிக்கை பண்ண எனக்கு கிருபை தந்தார். என்னோடு அவர் உடன்படிக்கை செய்தார். உங்கள் ஒவ்வொருவரோடும் தண்ணீருக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அல்லேலூயா நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க? நீரே என்னுடைய தேவன், நீர் மட்டும்தான் என்னுடைய தேவன்.
தேவன். நான் உம்முடைய பிள்ளையா வாழ்வேன். எனக்கு நீர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்து என் வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுப்பேன். உம்முடைய வார்த்தையை நான் நடப்பேன். எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன். உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கு. இயேசுவின் கரத்தை பிடித்த முதல் நாளிலேயே உடன்படிக்கை பண்ணப்பட்டு அது முத்திரை போடப்பட்டிருக்கு. நீங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள். உங்க சந்ததி உடன்படிக்கையின் சந்ததி. நீங்கள் உடன்படிக்கையின் மகன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியாது. நீ ரோட்ல போகும்பொழுது, தெருவில் நடக்கும் பொழுது உன் நெத்தியில எழுதியிருக்கு, இவள் உடன்படிக்கையின் மகள், இவன் உடன்படிக்கையின் மகன் என்று. அது யாருக்கு பாஸ்ட் தெரியும்? தெரிய வேண்டியவனுக்கு தெரியும். பிசாசுக்கு தெரியும், சத்துருவுக்கு தெரியும், உனக்கு எதிராக எழும்புறவனுக்கு தெரியும். இவள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவள். இவள் சாதாரணமானவன் அல்ல. புரியலைன்னா இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். மலை உச்சில ஏறி போய் நிற்காம பிழையாம் பாலாக்கு. இவனுங்க பள்ளத்தாக்கில் இருக்கிறானுங்க. இவங்களுக்கு தெரியல இவங்க யாருன்னு. ஆனா மேல இருந்து பார்த்து எவ்வளவு முயற்சி பண்ணுனா, முதல்ல ஒரு மலை ஏறுறான், ரெண்டாவது ஒரு மலை ஏறுறான், மூணாவது ஒரு மலை ஏறுறான், என்னென்னமோ செய்து பார்க்கிறான். ஆனாலும் அவனால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதுக்கப்புறம்தான் அவனுக்கு ஒன்று புரிந்தது. என்ன புரிந்தது தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண்மலையின் உச்சியிலிருந்து பார்க்கிற இவன் ஜாதிகளோடு கலவாதவன், தனித்து வாசம் பண்ணுகிறவன், ராஜாவின் ஜெய கம்பீரம் இவனுக்குள்ள இருக்கு. யூத ராஜசிங்கம் இவனோடு இருக்கிறான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. இவனுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, பில்லி சூனியம் இல்ல. அல்லேலூயா. இவனோடு இவனுடைய தேவன் இருக்கிறார். சொன்னானா இல்லையா? எப்படி சொன்னான்னு நினைக்கிறீங்க? அவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அங்க என்ன பார்த்தான் தெரியுமா? இவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். இவர்களை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது. யாரு சொன்னா? அழிக்க வந்தவன் சொல்றான். இவன் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். இவனை எவனாலும் அழிக்க முடியாதுயா. புறப்பட்டு போனா உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் சந்ததிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிரயாசங்களுக்கும், உங்கள் முயற்சிகளுக்கும், தொழிலுக்கும், தரிசனத்துக்கும், ஊழியத்துக்கும் விரோதமாக எது எழும்பி வந்தாலும் அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் கர்த்தர் கண்ணை திறக்க வச்சு பார்க்க வைப்பாரு. இவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், இது உடன்படிக்கையின் மகள், இது உடன்படிக்கையின் சபை, இதை யாராலும் அழிக்க முடியாது என்பதை தேவன் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. படிக்கிற ஒன்றை பள்ளிக்கூடத்தில், அல்லேலூயா, கல்லூரியில், வேலை ஸ்தலத்தில், அதிகாரிகள் நடுவில் கர்த்தர் பார்க்க வைப்பா. இவள் உடன்படிக்கையில் பிள்ளை, இவன் உடன்படிக்கையின் மகன். இந்த குடும்பம் உடன்படிக்கையின் குடும்பம், இந்த சபை உடன்படிக்கையின் சபை. பார்க்க வைப்பா, சொல்ல வைப்பா. உடன்படிக்கையின் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? சவால்களுக்கு முன்பாக நின்று நீங்க சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் பிள்ளை, நான் உடன்படிக்கையின் பிள்ளை. பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சம பூமி ஆவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சம பூமி ஆவாய். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் இது எல்லாவற்றையும் பார்க்க வைப்பா. அப்படியே நம்மள எளிமை நின்று ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா
என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெடுத்து அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெடுத்து அளித்தவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. இயேசையா, எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும். நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. நீர் உடன்படிக்கையின் தேவன். நீர் என் உடன்படிக்கையின் தேவன். சொல்லி சொல்லி அறிக்கையிடுங்க. நீர் என் உடன்படிக்கையின் தேவன். நான் உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளை. நீர் என் உடன்படிக்கையின் தேவன். நான் உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளை. ஹalleluya. நீர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். நான் உம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என் மேல உம்முடைய உடன்படிக்கை இருக்கிறது. இந்த உடன்படிக்கை இருப்பதனால என் சந்ததியை பாதுகாப்பே. சத்துருவால் என்னையோ என் சந்ததியவோ எங்கள் ஊழியத்தையோ அணுக முடியாது. உடன்படிக்கை நிமித்தம் எந்த வல்லமையோ எந்த அசுத்த வல்லமையோ எங்களை அணுக முடியாது. Rabakaladana Sheko Ribaladu Regatunamaka. உடன்படிக்கை வல்லமை எங்களை பாதுகாக்கிறது. எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது. எங்கள் ஊழியத்தை பாதுகாக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. ஹalleluya. நன்றி அப்பா.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பத்தோடு பயத்தோடு வந்த தேவ பிள்ளையே, விசுவாசமா போ. உங்க மேல ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால, தேவனுடைய உடன்படிக்கை இருப்பதனால, அவர் உனக்கு துணையாய் இருப்பதனால, அல்லேலூயா, எதிர்ப்புகள் எல்லாம் மடங்கடிக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், அனைத்தும் அனுகூலமாக்கப்படும். நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் நன்றி இயேசுவே, என்னாலும். அன்பு தகப்பனே, நீர் எங்களின் உடன்படிக்கையின் தேவன், நாங்கள் உமது உடன்படிக்கையின் பிள்ளைகள். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அது நிமித்தம் நீர் எங்களுக்கு துணையாக நின்று அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி காத்து கொள்ள நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம், இந்த வார்த்தையில் இருக்கிற உம்முடைய வல்லமை வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் சூழ்ந்திருப்பதற்காய், அவர்களை பாதுகாப்பதற்காய், இந்த ஊழியத்தை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளையும், இந்த மாதத்தையும், வரும் நாட்களையும், இந்த வருஷத்தின் மீந்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து, எங்களோடு நீர் கூட இருந்து எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களை வழி நடத்தும். ஊழியங்களிலே கூட இரும். ஜெப நாட்களிலே உம்முடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுத்தும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.